ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் பை ஆன்சர் வித் திஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லைனிங் சுடிதார் பேண்ட்டோட கட்டிங் பண்ண போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. நம்ம சேனலில் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஜெனுனான கண்டென்ட்ஸ் மட்டும் அப்லோட் ஆகும். எந்த காரணம் கொண்டும் உங்கள் வேல்யூபிள் டைம் வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 2 மீட்டர் லைனிங் எடுத்துருக்கோம். அது ஃபஸ்ட்டு ஈவனாக ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம் 1/2 இன்ச்சுக்கு. நெக்கு அளவு சுடிதாரில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம ட்ரா பண்ணி ரவுண்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு நெக் சைட்லேயும் ஸ்லீவ் அட்டாச்சிங் சைட்லேயும் 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக் நெக்குக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு 6 இன்ச்சு வருது, பேக் நெக்கு 7 இன்ச்சு வருது. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ அளவு ட்ரெஸ்ஸில் ஆமல் எவ்வளோ இறக்கியிருக்காங்க பார்த்துக்கலாம். ஷோல்டர்லேருந்து டேப் வச்சு ஸ்லீவ் எங்கே முடியுதோ அங்கே வச்சு பார்த்தோம்னா 5.5 இன்ச்சு இறக்கம் வருது. அந்த 5.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி செஸ்ட் லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு செஸ்டோடைய மெஷர்மெண்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். செஸ்டோடைய மெஷர்மெண்ட்டு 18.5 இன்ச்சு இருக்குது. ஸோ 18னாக்கா 9.4க்கு ஒரு மார்க் பண்ணுறேன். 1.5 இன்ச்சு மார்ஜின் கொடுக்குறேன். பாடி மெஷர்மெண்ட்டில் நம்ம லூஸ் கொடுப்போம். பட் ஆனால் இந்த அளவு சுடிதாரில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். செஸ்ட்டு 18.5. இப்போ வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 16.5 இருக்குது. ஸோ 8.4க்கு அதாவது ஷோல்டர்லேருந்து ஒரு 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அங்கே நம்ம 8.4க்கு மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு மார்ஜின் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமோலுக்கு ஒரு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வேஸ்ட் லைனுக்கும் செஸ்ட் லைனுக்கும் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சீட்டோடைய அளவு, அதாவது ஓப்பன் ஸ்லிட் வர்ற அளவு பார்த்தீங்கன்னாக்கா 16 இன்ச்சு இருக்குது. அளவு ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்லிட்டுக்கு ஓப்பன் ஹைட்டு இறக்கியாச்சு. இப்போது அந்த பிரெத்து எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். அகலம் 10 இன்ச்சு இருக்குது. அதாவது 20 இன்ச்சு இருக்குது. 20ல் சரி பாதியாக பிரித்தோம்னாக்கா 10 இன்ச்சு. 10 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செஸ்ட் லைனு, வேஸ்ட் லைனு, அந்த சீட் லைனு, இப்போ மூணுத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எதுவுமே லூஸ் ஆட் பண்ணல, ஆல்ரெடி லூஸ் ஆட் பண்ணி தான் இருக்குது. இப்போ அளவு ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி ஹைட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அளவு ட்ரெஸ்லேருந்து ஹைட்டை ஒரு 2 இன்ச்சு மைனஸ் பண்ணி நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். எப்போவுமே மெயின் பீஸ்லேருந்து லைனிங் ஒரு 2 இன்ச்சு உள்ளே கம்மியாக தான் இருக்கணும். ஸோ அந்த ரீசன்னால் 2 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். கீழே பாட்டத்தில் என்ன அளவு வருதோ அந்த அளவு அப்படியே வச்சிடுறேன். பெரிய ஸ்கேலில் நம்ம எல்லா லைனும் நம்ம சேர்த்துக்கலாம். எப்படி நம்ம மார்க் பண்ணோமோ அந்த ப்ரொசீஜராக கட்டிங் பண்ணிக்கலாம்.
ஃப்ரண்ட் ரவுண்ட் நெக்கு, பேக் ரவுண்ட் நெக்கு. கட்டிங் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸாக தெரியணுன்றதுனால நான் கிட்ட வச்சு உங்களுக்கு வந்து கட்டிங் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லிட்டுக்கு அர்க்காத் நம்ம போட்டுக்கலாம். இப்போது தைக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்து குத்து போட்டுக்கலாம். செஸ்ட்லேருந்து சீட் வரைக்கும் நம்ம வந்து குத்து போட்டுக்கலாம். ஸோ அப்போது அந்த அளவு சுடிதாரில் இருக்கிற ஃபிட்டிங் அப்படியே நமக்கு கிடச்சிரும். இப்போ மெயின் பீஸ் போட்டு கட்டிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி டாப் டு பாட்டம் நம்ம வந்து ஹைட்டு வச்சு கட்டிங் போட்டுக்கலாம். வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. வீடியோவில் எதனா டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கட்டிங் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கும் அதே மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணுறேன். இப்போ அளவு ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட லென்த்து ஒரு 16 இன்ச்சு இருக்குது. ஸ்லீவ் ரவுண்டு 10 இன்ச்சு இருக்குது. எல்லாமே அளவு ட்ரெஸ் பிரகாரமாக நம்ம வந்து கட்டிங் பண்ணுறோம். ஆமாம் எவ்வளோ இறக்கியிருக்காங்களோ அது ப்ரொசீஜராக நம்ம வந்து கட்டிங் பண்ணுறோம். ஷேப் கொடுத்து வெட்டிடலாம். சென்டர் அர்க்காத் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாக பிரிச்சுட்டு நம்ம வந்து கவர் தட்டு எடுத்துக்கலாம். கவர் தட்டு ஒரு 3/4 இன்ச்சுக்கு எடுத்துக்கினா போதும். ஸ்லீவுக்கு வந்து லைனிங் தேவையில்லை. பாருங்கள் 2 மீட்ரு வந்து பேண்ட்டு துணி எடுத்திருக்கேன். இது வந்து நார்மல் பேண்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஹைட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அந்த மேலே யோக் பீஸை தவிர்த்துட்டு ஹைட்டுக்கு நான் மார்க் பண்ணுறேன். பாட்டம் மடிக்கிறதுக்கு கால் மடிக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஆமோல் இறக்கம், அதாவது பேண்ட்டோடைய இன்சியம் சொல்லுவாங்க. அந்த இன்சியம் இறக்கம் எவ்வளோ வருதோ அளவில் அதை நம்ம இறக்கிட்டு அந்த இன்சியமையும் கால் பாட்டத்தையும் நம்ம வந்து ஒன்று சேர்த்துக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு மார்ஜின் வச்சு மார்க் பண்ணுறேன். இப்போது கீழே பாட்டத்துலேருந்து அந்த இன்சியமுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ஒன்று போட்டு கட்டிங் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து செமி பட்டியாலா டைப்பில் இருக்குது. ஃபுல் லூஸ் கேட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட்டிங் பண்ணுறோம். லூஸ் கம்மி பண்ணோம்னா இவ்வளோ ஷேப் கொடுக்கக்கூடாது. மார்க் எங்கே முடியுதோ அங்கே நம்ம வந்து கட்டிங் பண்ணிக்கலாம்.
அங்கங்கே நம்ம வந்து நேச் போட்டுக்கலாம். தைக்கும்போது நமக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள், மேலே வர அந்த யோக் பீஸு, அதாவது அந்த நாடா பீஸு நம்ம வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். அளவு ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி அந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சு நம்ம வந்து கேப் விட்டுட்டு கட்டிங் பண்ணுறோம். வீடியோவில் எதுனா டவுட்ஸ்னால் நீங்கள் தாராளமாக கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.